ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கெப்ரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு 80வது சுதந்திர தினம். விஜய் அவர்கள் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றி ரொம்ப பெருமையாகவும் பேசியிருக்காரு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் என்ன பங்கேற்று என்ன கோட்டையில் கொடியேற்றி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்டையும் நன்றி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த்ரிஷா அவர்கள் பங்கேற்றது நிறைய நியூஸ் சேனல்லாம் ரொம்ப விவாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நம்ம பார்வையாளர்களுக்கும் உங்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அதான் இப்போ பாருங்களேன், இது ஒரு பெரிய முக்கியமான நிகழ்வு. நிறையா மினிஸ்டர்ஸ் கலந்துருக்காங்க, விஜய் அவர்கள் கலந்துருக்காரு, ஏகப்பட்ட முக்கியமான அதிகாரிகள்லாம் இருக்காங்க. அது போக தாவேகா பவருக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ விஜய் அவர்களோட ஃபஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் இது. ஆனால் பரவலாக பேசப்படுற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, த்ரிஷா அவர்களை பற்றி நம்ம நிறையா பேசுகிறாங்க. இப்போ அஃப்கோர்ஸ் பேசலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இது முக்கியமான நிகழ்வு, இதில் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருக்காங்க. அப்போ நேச்சுரலாக பேசலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பார்க்கும்போது ஒரு விதமான ஒரு திறமை இருக்குது அவங்களுக்கு. முக்கியமான நியூஸ் இருக்குன்னா அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்ல. உள்ளதுலேயே தேவையில்லாத இன்சிக்னிஃபிகண்டான ஒரு நியூஸ் இருக்குல்ல, விஷயம் இருக்குல்ல, அதை கரெக்டாக தேர்ந்தெடுத்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு பாருங்க. பெரிய விஷயங்கள்லாம் விட்டுறது. 1008 பிரச்சனை இருக்கு. இந்த லாஸ்ட் ஒரு 3 monthsல நிறைய பெரிய பெரிய இஷ்யூஸ்லாம் வெடிச்சிருக்கு. அதெல்லாம் பத்தி பெருசா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசல. ஆனா உள்ளதுலயே இன்சிக்னிஃபிகண்டான பெரிய யூஸ் இல்லாத ஒரு நியூஸ் இருக்கும்ல, அதை கரெக்டாக எடுத்து அதை ஊதி பெருக்கி அதை பற்றி பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்க்குற முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சேனல்ஸோட தம்ப்நெயில்ஸ்லாம் பார்க்கும்போது யூடியூப் சேனல்ஸை விட மட்டமாக இருக்கு. மோஸ்ட்லி பார்த்தோம்னா நம்ம சொன்ன ஆக்ட்ரஸை மையமாக வச்சு தம்ப்நெயில்ஸ்லாம் வைக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் அட்டென்ஷன் கிரியேட் ஆகும், நிறைய ரீச் இருக்கும், வியூஸ் இருக்கும். அதுக்காக இந்த விஷயத்த பண்ணுறாங்க. தொடக்கத்தில் யூடியூப் சேனல்ஸ் ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கும் போது யூடியூப் நிறுவனங்கள் மேலே இந்த விமர்சனத்தை வைப்பாங்க. வியூஸுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. யூடியூப் சேனல்ஸுக்கெல்லாம் பார்த்தோம்னா பிரின்சிபிள்ஸே இல்லை. இப்போ சில டிவி சேனல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா யூடியூப் சேனல்ஸ்லாம் ஓவர்டேக் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இவங்களை பார்க்கும்போது யூடியூப் சேனல்ஸே பயப்படுறாங்க. நம்ம இவங்க கூட போட்டி போட முடியாது போலே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. டஃப் கொடுக்குறானே, நமக்கு டஃப் கொடுக்குற மாதிரி தான் நம்மளை ஓவர்டேக் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருக்கு. எல்லாரையும் சொல்ல, சில சேனல்ஸை நான் சொல்கிறேன், அவங்க கொடுக்குற நரேஷனாக இருக்கலாம், ஏதோ ஒரு நியூஸ் மாதிரியே ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறாங்க. நியூஸுன்றது சீரியஸான விஷயம் இல்லை, அதை சீரியஸ்னஸோட ஹேண்டில் பண்ணணும்ல. இவங்க ஏதோ என்டர்டெயின்மெண்ட் மாதிரி நியூஸையே ஹேண்டில் பண்ணுறாங்க. அதுபோக இப்போ த்ரிஷா அவர்களை பொறுத்தளவில் ஃப்ரண்ட் ரோலில் உட்காந்துருக்காங்க. ஸோ நேச்சுரலாக நிறைய விவாதங்கள் ஸ்டார்ட் ஆகும், அதை ஒட்டி நிறைய விஷயங்கள் பேசப்படும். அதுலேயும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரியான முக்கிய நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோவில் யார் உட்காரணும், செகண்ட் ரோவில் யார் உட்காரணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காரக்கூடியவங்கெல்லாம் ஹையஸ்ட் கான்ஸ்டியூஷனல் ரேங்க் படைத்தவர்கள்லாம் ஃபர்ஸ்ட் ரோவில் உட்கார முடியும். கவர்னராக இருக்கலாம், சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கலாம், சிஎம், அப்புறம் கேபினட் மினிஸ்டர்ஸாக இருக்கலாம். இவங்க தான் ஃபர்ஸ்ட் ரோவில் அமர்த்தப்பட முடியும். அதே மாதிரி செகண்ட் ரோவில் யார் உட்காரணும், எம்பிஸ் எங்கே உட்காரணும், இந்த மாதிரி கிளியர் கட்டான ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்குது. அஃப்கோர்ஸ் அதை தாண்டி ஹோஸ்ட் இருக்கார் இல்லையா, இங்கே சிஎம் தான் ஹோஸ்ட். அவரோட விருப்பப்படி ஸ்பெஷல் இன்வைட்டீஸை உள்ளே கொண்டு வரலாம், ஃபேமிலி மெம்பர்ஸை உள்ளே கொண்டு வரலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஸ்பெஷல் இன்வைட்டீஸ்ன்னு நான் சொல்லும்போது முக்கியமான ஃபாரின் டிப்ளமேட்ஸாக இருக்கலாம், ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ண தியாகிகளாக இருக்கலாம், அதே மாதிரி கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் உள்ள முக்கியமான கலைஞர்களாக இருக்கலாம். இவங்களெல்லாம் கூப்பிட்டு வரலாம். ஸோ அந்த வகையில் த்ரிஷா அவர்கள் அந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம வைக்கலாம். ஒரு ஃபேமஸான சவுத் இண்டியன் ஆர்டிஸ்ட் அவங்க. அந்த வகையில் த்ரிஷா அவர்கள் இருக்காங்கன்னு கூட நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக பார்த்தோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது இதுக்கு முன்னாடியும் கான்ட்ரவர்சிஸாக நடந்திருக்கு. இப்போ ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் சசிகலா அவர்களுக்கு இப்படி முன்னுரிமை கொடுக்கப்படும் போது இதே மாதிரியான கான்ட்ரவர்சிஸ் எழும்பியிருக்கு. நிறைய விமர்சனங்கள் அவங்க மேலே வைக்கப்பட்டிருக்கு. அதே போல் கருணாநிதி அவர்கள் பீரியட்லையும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த மாதிரியான முக்கியத்துவம் கொடுக்கப்படும் போது இதே மாதிரியான நிறைய கேள்விகள் அந்த காலகட்டத்திலையும் எழுந்திருக்கு. ஆனால் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா, சசிகலா யாருன்னா எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஜெயலலிதா அவர்களோட ஃப்ரெண்டு சசிகலா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்கும்.
அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோம்னா ஒரு கிளாரிட்டி இருக்கும். கருணாநிதி அவர்களை பொறுத்தளவு ரைட், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்கு. இங்க அந்த ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ், ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன்ஸ், ரூமர்ஸ், அது இதுன்னு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க. ட்விட்டர்லாம் எடுத்தோம்னா முழுசாக தான் பேசிட்டு இருக்காங்க. ட்விட்டர் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எல்லா போஸ்ட்டுமே ஸ்க்ரால் பண்ணும்போது மேபி நம்ம பொலிட்டிக்கல் அக்கௌண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்றதுனால இது வருதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா இந்த இதை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேகா நண்பர்களும் திமுக நண்பர்களும் மற்ற கட்சிக்காரங்களும் இதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு கலை. கரெக்டாக இன்சிக்னிஃபிகண்ட்டான விஷயத்தை சூஸ் பண்ணி அதுக்கு ஏகப்பட்ட முக்கியத்துவம் கொடுக்குறது. முக்கியமான பொலிட்டிக்கல் இஷ்யூஸுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காம இருக்குது. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர்களோட கேரக்டரும் அவரோட ஆட்டிடியூடும் கரெக்டாக வெளிப்படுது. அவரை பொறுத்தளவில் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கரூர் சம்பவம் நடந்தப்போ கூட ரிவர்ஸ் போல அது அவரோட பேசிக் கேரக்டர். நம்மளை வீக்காக காட்டக்கூடிய எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம மன்னிப்பு கேட்குறோம்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம இறங்கி போகிறோம் அப்படின்ற ஒரு பலவீனமான இமேஜை அது புட்ரே பண்ணும். அப்போ அதை பண்ணக்கூடாது. நம்ம நிஜமாவே தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம இறங்கி போகக்கூடாது, மன்னிப்பு கேட்கக்கூடாது. பப்ளிக் முன்னாடி எப்போவுமே நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு இண்டிவிஜுவலாக தான் தோற்றம் அளிக்கணும் அப்படின்றதுல விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். இங்கேயும் பார்த்தோம்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் ட்ரால் பண்ணலாம், நீங்கள் ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணலாம், என் மேலே விமர்சனங்கள்லாம் வைக்கலாம். வைத்தாலும் நான் என்ன செய்வேனோ எனக்கு பிடிச்சதான் நான் பண்ணுவேன். உங்களுக்காக நான் என்னை மாற்றிக்க மாட்டேன். சாதாரண அரசியல்வாதியாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன பேக்லாஷ், ஏதோ ஒரு சின்ன எதிர்வினை வருதுன்னா டக்குன்னு சரண்டர் ஆகிடுவான். அவங்க பயந்துக்கிட்டே இருப்பாங்க, மக்கள்கிட்ட இது தப்பாக போயிருமோ, மக்கள் இது தப்பாக பார்ப்பாங்களோ, நம்மளோட ஓட்டு அடி வாங்கிருமோ. இவர் அந்த விஷயத்தில் பார்த்தோம்னா நான் காம்ப்ரமைஸ்லாம் ஆகவே மாட்டேன், எனக்கு பிடிச்சதான் நான் பண்ணுவேன்றதுல இவர் ஸ்ட்ராங்காக இருக்க. அந்த விஷயத்தை நம்ம இதில் பார்க்க முடியுது. ஆனால் இதில் இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கான்ட்ரவர்சி கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம பேசும்போது கூட நீங்கள் நிறைய விஷயம் சொன்னது என்னன்னு பார்த்தோம்னா, விஜய்க்கு இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் ட்ரிகர் ஆகுது, இது அவரை டென்ஷன் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும், தப்பாக பேசுகிறாங்க, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்காக தான் அவங்களோட ஃபேமிலி அப்பா அம்மா இருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் இவங்க இருக்காங்க போது இப்போ அந்த பிரச்சனை என்னை பொறுத்தளவில் அதுக்குள்ளே போகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ நம்ம பேசுகிறோன்னா ஸ்டேஜில் அவங்க உட்கார்ந்துருக்காங்கன்னா நம்ம டெஃபினட்டாக பேசலாம். இது ஒரு முக்கியமான ஈவெண்ட்டில் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் போது நம்ம அதை எடுத்து பேசணும். ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் 2 விஷயம். ஒன்று, அவதூறாக வல்கராக பேசுனீங்கன்னா டஃப்பான ஆக்ஷன் எடுப்போம். இல்லை வல்கரா பேசாமல் டீசெண்டாக அந்த விஷயத்தை கையில் எடுத்து விமர்சிக்கிறீங்கன்னா பண்ணிட்டு போங்க, எனக்கு கவலையே கிடையாது. சோஷியல் மீடியாவில் அதை வச்சு விமர்சிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிட்டு போங்க, நான் எனக்கு பிடிச்சதான் பண்ணுவேன். ஸோ வல்கரா கையில் எடுத்தால் சீரியஸான நடவடிக்கை. அதை தாண்டி என் மேலே விமர்சனங்கள் வைக்கிறீங்க, அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா நான் அதை பெருசாக கண்டுக்க மாட்டேன், எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணுவேன். அப்புறம் நீங்கள் சொன்ன அந்த லாஜிக்லாம் இருக்குல்ல, அது 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 நம்ம பிரச்சனை இல்லை, அது என்னவா வேணாலும் இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இன்னைக்கு நம்ம யூஸ்வலாக அதெல்லாம் பேசுனதே கிடையாது. இன்னைக்கு இது பேசுகிறோம்னா இது இன்னைக்கு அஃப்கோர்ஸ் பப்ளிக் இவெண்ட்டு, அதனால நம்ம இதை பேசுகிறோம். ஏன் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுன்னா நிறைய டிஸ்கஷன்லாம் போய்கிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி ப்ரோட்டோகால்லாம் இதில் இன்வால்வ் ஆயிருக்கு, அதனால நம்ம இதை எடுத்து பேசுகிறோம். ஸோ இப்போ இது ஒரு விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன, விஜய் அவர்கள் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச். இந்த ஸ்பீச்சில் பார்த்தோம்னா ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்பீச் தான். யூஸ்வலாக எல்லா சிஎம்ஸும் என்ன பண்ணுவாங்களோ அதுதான் அவரும் பண்ணியிருக்காரு. சாதனைகள், இந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு, என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா ஒரு சதி நடந்துட்டு இருக்கு கவர்மெண்ட்டுக்கு எதிராக அப்படின்றதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஸ்டார்டிங்கில் பேசும்போது எனக்கு என்னமோ ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்த மாதிரி எனக்கு தோணுது. ஸ்டார்டிங்கில் அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, எப்பவுமே நம்ம அடிமைப்பட்டிருக்கும் போது தான் சாதி, மதம், இனம், மொழி அது எல்லாத்தையும் உடச்சி நொறுக்கிட்டு மக்கள் ஒன்று சேர்ந்து விடுதலையெல்லாம் பெறுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக மொழி, இனம் இதெல்லாம் அடிச்செல்லாம் நொறுக்கிட்டு வர்றது கிடையாது. மொழி, இனம், சாதி இந்த வேறுபாடுகளெல்லாம் தாண்டி ஒன்றா சேர்றது ஒரு பெரிய ஒரு காசுல. விடுதலைனா ஒட்டுமொத்த நாட்டையும் விடுவிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அதுக்காக இனம், மொழி, சாதி அது எல்லாத்தையும் கடந்து ஒன்று சேர்ந்து போராடி இந்த விடுதலையை வாங்குறது. அதெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு போல. ஏன்னா இன்னைக்கும் மொழி இருக்குல்ல, இன்னைக்கும் சாதி இருக்குல்ல, இன்னைக்கும் மதம் இருக்குல்ல, எல்லாமே இருக்கு.
ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம். அதான் ஏன் இதை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் மொழி இனத்தெல்லாம் அடித்து நொறுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது எல்லா காலகட்டத்திலையும் இருக்கும், எப்பவும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். சாதி மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கண்ட்ரோல் இருக்கிறது பெட்டர். மதம், சாதி, இந்த விஷயங்கள்லாம் கண்ட்ரோல் இருக்கிறது பெட்டர். அதை தாண்டி வெளியே போச்சுன்னா சிக்கல் ஏற்படும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அடித்து நொறுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இதை சொல்கிறதுக்கான இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்போவுமே இங்கே அந்த கல்ச்சர் இல்லை. ஆனால் சீரியஸான பொலிட்டிஷியன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரொம்ப ஷார்ப்பாக சொல்லுவாங்க. அது எக்ஸாக்டாக என்ன மீன் பண்ணுது அப்படின்றத ரொம்ப கவனமாக யோசிச்சு சொல்லுவாங்க. இப்போ நான்லாம் காலேஜ் படிக்கும்போது அப்போ நான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி நண்பர்களோட கொஞ்சம் க்ளோஸாக இருப்பேன். அவங்களாம் ரொம்ப பெருமையாக சொல்கிற விஷயம் என்னென்னா, அப்போ பிரகாஷ் காரத் தான் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தார் நான்லாம் காலேஜ் படிக்கும்போது. அப்போ அவங்க ரொம்ப ப்ரைடோட பேசிப்பாங்க. தோழர் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டாக யூஸ் பண்ணுவார். இந்த வார்த்தை யூஸ் பண்ணால் அதுக்கு இந்த அர்த்தம் இருக்கும். ஸோ கேஷுவலாக எந்த வார்த்தையும் யூஸ் பண்ண மாட்டார். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நாங்கள் ரொம்ப ப்ரிசைஸாக ரொம்ப ஷார்ப்பாக இருப்போம் எல்லாத்துலேயும். அது ரொம்ப அவசியம் ஒரு பொலிட்டிஷியனுக்கு. நம்ம பேசுகிறத ரொம்ப ஷார்ப்பாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்தோன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எனக்கு பட்டுச்சு. அப்புறம் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சேஞ்ச் என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய 8 கோடி மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் நாங்கள் உங்களோட சர்வன்ட்ஸ் தான். முதல்வராக இருக்கலாம், மினிஸ்டர்ஸாக இருக்கலாம், நாங்கள் எல்லாருமே உங்களோட சர்வன்ட்ஸ் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் பேசியிருக்கார். ஸோ நீங்கள் எங்களோட நிற்கணும், எங்களோட சேர்ந்து இருந்தால் தான் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்றதையும் பேசியிருந்தார். கேம்பெயின் டைமில் பேசும்போது தமிழ்நாடு தான் விஜய் அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ ஒன்று பேசினார். தமிழ்நாடு மக்கள் தான் விஜயா ஏதோ ஒன்று அந்த மாதிரி பேசினார். அப்போ நம்ம கூட ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருந்தோம். விஜய் அவர்களும் தமிழ்நாட்டில் இன்னொரு ஜஸ்ட் அனதர் சிட்டிசன் தான், இன்னொரு ஜஸ்ட் அனதர் தமிழ் தான். இங்கே எப்படி 8 கோடி தமிழர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி அவரும் ஒரு தமிழர், அவருக்குன்னு ஸ்பெஷல் ஸ்டாட்டஸ்லாம் கிடையாதுன்னு நம்ம பேசியிருந்தோம். ஏறக்குறைய இப்போ பார்த்தோன்னா அந்த ஒரு கிளாரிட்டியோட பேசுகிறார். அவரை ரொம்ப எலிவேட் பண்ணி வைக்காம அவரும் ஒரு சாதாரண ஒரு இண்டிவிஜுவல் மாதிரி, இன்ஃபேக்ட் அவரோட பொறுப்புணர்வு இடத்துல பேசியிருக்காரு. சர்வன்ட்ஸ் தான் இல்லை, சிஎம்மாக இருக்கலாம், மினிஸ்டர்ஸாக இருக்கலாம், எல்லாருமே சர்வன்ட்ஸ் தான். மக்களுக்கு சேவை. சர்வன்ட்ஸ்னால் தப்பான பொருளை சொல்ல, நீங்கள் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக அங்கே இருக்கீங்க. ஸோ அந்த பொருளையும் கொஞ்சம் ஹம்பிளாக அவர் பேசியிருப்பார். அதுவும் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான். அதை தாண்டி யூஸ்வல் பொலிட்டிக்ஸ் கொஞ்சம் மைல்டாக இருக்குது. இது இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்னால ரொம்ப ஓப்பனாக அந்த அரசியல்லாம் பேச முடியாது. அந்த யூஸ்வல் பொலிட்டிக்ஸ் கொஞ்சம் லைட்டாக சட்டிலாக உள்ளே இருக்குது. அதை தாண்டி யூஸ்வலாக நார்மலாக பேசுகிற ஸ்பீச் தான் எல்லா சிஎம்ஸும் பண்ணுறது தான் அங்கே இருந்தது. ஸோ இப்போ அவர் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி சாதி மதம் இதெல்லாம் உடச்சிட்டு வர்றதான் வந்து இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாருன்னு. ஸோ இன்னொரு இண்டிபெண்டன்ஸும் நம்ம பெற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கரப்ஷன், ஊழல் இதுக்கெல்லாம் எதிர்த்து நம்ம ஒரு இண்டிபெண்டன்ஸ் வந்து உருவாகியிருக்கோம். ஸோ அஃப்கோர்ஸ் விஜய் அவர்களுக்கு வந்து இந்த சாதி மதம் இதெல்லாமே உடச்சி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதை மீன் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ அவங்க எதை மீன் பண்ணி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படின்லாம் அவங்க நம்பி கூட அப்படி சொல்லலாம். ஆனால் நான் அப்படி பார்க்கல. ஊழல்லாம் ஒழிஞ்சதாக நான் பார்க்கல, ட்ரக்ஸ் எல்லாம் ஒழிஞ்சதாக நான் பார்க்கல. இன்னைக்கு கூட நீங்கள் ஒரு நியூஸ் அனுப்புனீங்க, ஒரு சின்ன பையன், ஸ்கூல் பையன், அந்த பையன் ஸ்கூலில் இருக்கும்போது கஞ்சா அடிச்சிருக்காங்க மற்ற பசங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் ஒரு வாக்குவாதமாக அது மாறுது. இவர் தட்டி கேட்குறாரு. 30 பசங்க சேர்ந்து அந்த பையனை அடித்து கொண்டிருக்காங்க. ஸ்கூல் பையன், 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் நினைக்கிறேன். 30 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. இதை நான் அந்த 30 பேருன்ற அந்த நம்பரை ஏன் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, யூஸ்வலாக தப்பு பண்ணுறவன் தான் பயப்படுவான். இங்கே பார்த்தா தப்பு பண்ணவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க, இவனை வந்து பிடிச்சி அடிச்சிருக்காங்க. ஸோ இது அந்த அப்பாவோட ஸ்டேட்மெண்ட். எக்ஸாக்டாக நடந்தது என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பையனோட அப்பா இந்த விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இதெல்லாம் எந்த அளவுக்கு நார்மலைஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸ்கூல் பசங்க கிட்ட கஞ்சா புழக்கம் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றாங்க இந்த செய்தியில். ஸோ அப்போ இந்த மாதிரியான ஏகப்பட்ட சிக்கல்கள் நம்ம சொசைட்டியில் இருக்கு. ஒரு விஷயத்த நான் ஏற்றுக்கிறேன், ஒரு வகையில் இது ஒரு மினி இண்டிபெண்டன்ஸ் சொல்லலாம் தமிழ்நாட்டுக்கு. 2 திராவிட கட்சிகளும் ஏறக்குறைய சைக்கலாஜிக்கலாக தமிழ் மக்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கனாலே 2 திராவிட கட்சிகளையும் வீழ்த்துவது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு பார்வை தான் இருந்தது. அதான் எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட திமுக வரும், திமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் தான் நான் சொன்னேன். எப்ப ஓட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி சொன்னேன். ஏன்னா எனக்கு என்ன பொறுத்தளவில் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. திமுக வரும்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது திமுகவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிருன்றதுக்கு அதான் என் நம்பிக்கையா இருந்தது. அதான் என்னோட பார்வையா இருந்தது.
பட் ஓட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் திமுகவுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். ஆனால் மக்கள் பார்த்தோன்னா 2 திராவிட கட்சிகளையும் தூக்கி போட்டுட்டு தாவேக்காவை பவர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது ஒரு வகையில் சைக்கலாஜிக்கலாக மக்களை லிபரேட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசுனா 2 திராவிட கட்சிகளையும் சுற்றி தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. இவங்களை மீறியும் தமிழ்நாட்டில் அரசியல் இருக்கு, இவங்க வீழ்த்தப்படலாம், இவங்க ஒன்றும் வீழ்த்தப்பட முடியாத சக்திலாம் கிடையாது அப்படின்ற ஒரு லிபரேஷன் இருக்குல்ல. நம்ம மைண்ட் வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்கு. ஒரு ஐடியா இதுக்கு முன்னாடி இருந்ததுல, அந்த ஐடியா இப்போ உடஞ்சிருச்சுல. ஆனால் அப்படி பார்க்க முடியுமா? ஏன்னா இது வந்து டிவிக்கு வந்து எந்த விதத்தில் வந்து திராவிட கட்சிக்கு மாற்றான கட்சியாக இருக்க போகுது? திராவிடத்துக்கு மாற்றுன்னு சொல்ல, இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று தானே. இவங்க இதுக்கு முன்னாடி பேசினது அதிமுக திமுகவை தாண்டி யாரும் வர முடியாதுன்ற மாதிரி தானே பேசினாங்க. அப்புறம் தாவேக்காவுமே ப்ராப்பரான திராவிட கட்சின்னு நான் பார்க்கல. இந்த ஒரு காமெடி வருமே, தளபதி சலூன்னு சொல்லுவார். அப்போ பார்த்தா தளபதி ரசிகர்களும் வரணும், ரசிகர்களும் வரணும் அப்படின்னு சொல்லி தளபதி சலூன் அப்படின்னு வச்சிருப்பார்ல. ஏறக்குறைய இங்கேயும் பார்த்தோம்னா இவங்க பியூர் திராவிடியன் பார்ட்டின்னு சொல்லல, திராவிடமும் தமிழ் தேசியமும். அப்போ தமிழ் தேசியமும் இருக்கு. ஆனால் இந்த எலெக்ஷன்ல பார்த்தோம்னா தமிழ் தேசியம் ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கு. ஸோ அதனால எலெக்ஷனுக்கு அப்புறம் தமிழ் தேசியத்தை பற்றி பேசவே இல்லை. ஸோ தமிழ் தேசியம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு வச்சுப்போம். இந்த எலெக்ஷன்ல என்டிக்கு ஒரு 10% ஓட்டு வாங்கியிருந்தா தமிழ் தேசியத்தையும் அவங்க பேசியிருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ பெரியார், அண்ணா அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இது ஒரு வகையில் பார்க்கும்போது இது ஒரு பெரிய ஒரு மாற்றம் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. அவங்க சொல்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு மினி இண்டிபெண்டன்ஸ். ஏன் மினி இண்டிபெண்டன்ஸ் நான் அதை சொல்கிறேன்னா, நம்ம மைண்ட் அவங்க லிபரேட் பண்ணியிருக்காங்க, இதுவும் சாத்தியம்தான்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு அந்த வகையில் கரெக்ட்னு சொல்லலாம். இப்போ அடுத்ததாக ஸ்கூல்ஸில் வந்து நிறையா செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். இண்டிபெண்டன்ஸ் டேனா நிறையா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்களோட உருவது மாதிரி ஒரு இது பண்ணி ட்ராமா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு ஸ்கூலில் வந்து விஜய் அவர்கள் படத்தை வந்து பெருசாக கிரவுண்டில் வந்து வரைஞ்சிருக்காங்க, அதை ட்ரோன் ஷாட்டுக்காக. ஸோ நாங்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து ஃபைட்டராக பார்க்குறாங்களா, ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்ற மாதிரிலாம் சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து பெருமையாக பேசுகிறாங்க. நியாயப்படி யாரோட ஃபோட்டோ அங்கே இருந்திருக்கணும்? காந்தி, நேதாஜி, முக்கியமான லீடர்ஸோட ஃபோட்டோ அங்கே இருந்திருக்கணும். முக்கியமான லீடர்ஸை நீங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கணும். ஏன்னா இது அவங்கள நம்ம ஞாபகப்படுத்தி அவங்கள செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டான டைம். ஏன்னா ஃப்ரீடமுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் விஜய் அவர்களை செலிப்ரேட் பண்ணணுன்னா எந்த டைமில் வேணாலும் பண்ணிக்கலாம். அவரோட பர்த்டேல பண்ணலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்போ வேணாலும் பண்ணலாம். இப்போ சிக்கல் என்னென்னா, இப்போ எங்கள் வீட்டில் நான் சினிமாவுக்கு போகிறதோ நடிகர்களை ஓவராக கொண்டாடுறதோ எங்கள் வீட்டில் என்னால் பண்ண முடியாது. அதை பண்ணால் எங்கள் வீட்டில் எனக்கு ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். வீட்டில் பேரண்ட்ஸ் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இங்கே சிக்கல் என்னன்னு நான் பார்க்குறேன்னா, இதை சொல்லித்தர வேண்டிய பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களே விசில் அடிச்சுட்டு ஓடிட்டு திரிகிறாங்க. அங்கே தான் சிக்கல் இருக்குன்னு நான் பார்க்குறேன். அவங்களே ரசிகர்களாக இருக்காங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தப்புனே தெரியல. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறீங்கன்னா அதால் உங்கள் குழந்தைக்கு நல்லது நடக்கணும். ஸோ இப்போ உங்கள் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, எதுக்கு அனுப்புறீங்க? படிக்கணும், எஜுகேஷன் குவாலிட்டியாக இருக்கணும், அப்போ தான் முன்னேற முடியும். ஸோ உங்கள் குழந்தையோட மைண்டுக்குள்ளே என்னெல்லாம் போகுதுன்றதை நீங்கள் கவனமாக வாட்ச் பண்ணணும். தேவையில்லாத விஷயங்கள் உங்கள் குழந்தைகளோட மைண்டுக்குள்ளே போச்சுன்னா உங்கள் குழந்தைகளோட எதிர்காலம் பாதிக்கப்படும். ஸோ இந்த புரிதல் பேரண்ட்ஸுக்கு இருக்கணும். அப்போ ஒரு நடிகரை, அந்த நடிகரோட சினிமாக்களை, அந்த பாடல்களை, அந்த நடிகர்களோட ரசிகரை அவங்க குழந்தைய மாத்துறதால உங்க குழந்தைக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? கெடுதல்லாம் இருக்கு. படிக்கிறத விட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு சினிமா பார்த்துட்டு சுத்திட்டு இருக்க போறாங்க. அது உங்க குழந்தைகளோட ஃபியூச்சரை கெடுக்கும். இந்த வேலையை நீங்களே பண்றீங்க. ஸோ உங்களை பொறுத்தளவுல ஏதோ ஒரு வகையில் நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நானே பார்க்குறேன், நம்ம சேனல்ல கமெண்ட்ஸ்லாம் வரும், டாய் கேப்ரியல் யூ ஆர் அ ஃபெயில்ட் ஜேர்னலிஸ்டா அப்படின்னு. இப்போ ரைட், நான் ஒன்றும் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஆளுலாம் கிடையாது. அஃப்கோர்ஸ் நான் ஜேர்னலிஸ்ட்டும் கிடையாது, நான் சக்ஸஸ்ஃபுல்லான ஆளும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோமான்னு நீங்கள் பார்க்கணும். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதே அது நம்மளோட சக்ஸஸ்ன்னு நினச்சிக்கிறீங்க. ரசிகர்கள் அப்படி தானே இருப்பாங்க.
எங்க தலைவரோட படம் 100 நாள் ஓடிடுச்சுடா. இது ஈஸி இல்ல. நான் வந்து கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறத விட இன்னொருத்தர் ஜெயிச்சிட்டாரு அதை நானும் நினைச்சிட்டேன்னா எனக்கு சந்தோஷம் ஈஸியா. அவங்களோட சந்தோஷமே இதுதான். என் தலைவர் படம் பார்த்தியா 100 நாள் ஓடிடுச்சு. 100 நாள் ஓடிச்சுன்னா அவருக்கு காசு வரப்போகுது, தியேட்டருக்காரனுக்கு காசு வரப்போகுது, டைரக்டருக்கு அடுத்து நிறைய வாய்ப்பு கிடைக்க போகுது. உனக்கு என்ன சந்தோஷப்படுறதுல அதுக்கு இருக்கு? அவங்கள பொறுத்தளவுல என் தலைவனோட வெற்றி ஏன் வெற்றி அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. ஸோ அதனால உங்க குழந்தைகளையும் நீங்க அதே மாதிரி வழியில கொண்டு போக கூடாது. உங்க குழந்தைகள் மூலமா இந்த மாதிரி படங்கள்லாம் வரைவதால தலைவருக்கு அஃப்கோர்ஸ் அது வெற்றி தான். உங்க குழந்தைங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு? ஸோ உங்க குழந்தைங்களை வச்சு ஒரு ஆக்டிவிட்டி பண்றீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கும் அவங்களோட எதிர்காலத்துக்கும் ஏதோ ஒரு யூஸ் இருக்கணும். அதை பண்ண வைங்க. அந்த டைம்ல வேற ஏதாவது உருப்படியான வேலையை பார்க்க வைங்க. அவங்களோட மைண்டுக்குள்ள நல்ல விஷயங்களை கொண்டு போங்க. நிஜமான லீடர்ஸ் பத்தி கொண்டு போங்க. இப்ப இண்டிபெண்டன்ஸ் டேயா நல்ல முக்கியமான தலைவர்கள் பத்தின புரிதலை ஏற்படுத்துங்க. உமன்ஸ் டேயா அங்க சில நல்ல விஷயங்களை உள்ள ஏத்துங்க. ஆனால் இது புதுசாக இருக்குல்ல. ஏன்னா வந்து இத்தனை நாளாக வந்து நம்ம பேசிகிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. காலையில் இந்த ஸ்கூலுக்கு போகணுன்றாங்க, ஈவினிங் ஒரு கிளாஸ் போகிறோம்னாங்க, நைட்டு ஒரு கிளாஸ்ன்றாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை சின்ன வயசுலேருந்தே நிறைய கிளாஸ் அது இதுன்னு சொல்லி அனுப்பிச்சு பேரண்ட்ஸ் ரொம்ப சில்ட்ரன்ஸ் மேலே நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறீங்க. என்ன உங்களுக்கு தலைவரை பார்த்தா ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி தெரியுதா? இல்லை, இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ நிகழ்வுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ எஜுகேஷனில் மாற்றங்கள் வேணும்னா அதை பண்ணுங்க. ஆனால் சினிமா பார்த்துட்டு ஒரு நடிகர் பின்னாடி ஓடுறதுனால என்ன பிரயோஜனம்? நான் சிம்பிளான லாஜிக் கேட்குறேன். பேரண்ட்ஸுக்கும் பொருந்தும், இது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பொருந்தும். ஒரு நடிகர் பின்னாடி நீங்கள் எல்லாம் ஓடுறதால, ஒரு கல்ட்டு மாதிரி அவரை நீங்கள் பார்க்கறதால நடிகருக்கு பிரயோஜனம் இருக்கு. அந்த நடிகரால் மினிஸ்டர்ஸ் ஆனவங்களுக்கும் பிரயோஜனம் இருக்கு. ஆனால் உங்களுக்கும் குழந்தைக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்போ இதுதாங்க அடிமைத்தனம். உங்களுக்கு பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயத்த கண்மூடித்தனமா நீங்க செய்றீங்க. அப்போ உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ என்னைக்கு நீங்க ஒருத்தன் பின்னாடி கண்மூடித்தனமா ஓட ஆரம்பிக்கிறீங்களோ உங்களை எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒரு 2 லவ்வர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த ஆண் வந்து கண்மூடித்தனமா ஒரு பெண்ணை லவ் பண்றான்னு வச்சுப்போம். நீங்க யார் சொன்னாலும் எதுவும் கேட்க மாட்டான். கண்மூடித்தனமா அந்த பெண்ணை லவ் பண்றான். அந்த பெண் யூஸ் பண்ணுவான். அவன் ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டா. அப்புறம் அவனை வச்சு கேம்லாம் ஆட ஆரம்பிப்பா. ஏன்னா தெரியும் என்ன பண்ணாலும் நம்ம பின்னாடி தான் ஓடி வந்துட்டு இருப்பான்னு. அப்போ நீங்கள் கரெக்டாக இருக்கணும். கண்மூடித்தனமாக யார் பின்னாடியும் போகக்கூடாது. எது கரெக்டு எது தப்புன்ற அந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும். லிமிட்டை கிராஸ் பண்ணால் டக்குன்னு நீங்கள் தெளிவாக சொல்லிடணும். இந்த மாதிரிலாம் லிமிட்லாம் கிராஸ் பண்ணால் அதுக்கப்புறம் சரி வராதுன்னு சொல்லிடணும். அந்த தெளிவு எப்போ வரும்னா நீங்கள் கண்மூடித்தனமாக ஒரு விதமான இன்ஃபாக்சுவேஷனில் இருந்தீங்கன்னா அந்த தெளிவு உங்களுக்கு இருக்காது. கடவுளை பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறம் குழந்தைங்களையும் அப்படி வளர்க்குறீங்க. இதெல்லாம் இந்த குழந்தைங்களோட வேலை இல்லை, அங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸோட வேலை. அவங்கெல்லாம் ஃபேன்ஸாக இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸுக்கு என்ன வயசு இருக்கும்? 30-32 இயர்ஸ் தான் இருக்கும். 35 இயர்ஸ் மேபி இருக்கும். அரௌண்ட் 30 to 35 இயர்ஸ் தான் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் ரசிகர்கள். அதான் இங்கே சிக்கல். ஸோ அதனால அந்த குழந்தைங்களோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்கூல்ஸில் வந்து இந்த மாதிரி அரசு சார்பாக எதுவுமே வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டி சார்பாக இந்த ஃப்ளாகோ அவங்க பற்றின பேச்சோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ராஜ்மோகன் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு வராரு. ஸோ இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃப்ரீடம் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து விஜய் அவர்கள் ஃபோட்டோ வந்து வைக்கிறாங்க. ஆமாம், அதான் சட்டத்திட்டங்கள் எல்லாம் பிரேக் ஆகுது. எல்லாம் ரசிகர் மனப்பான்மையில் நம்ம இருக்கோம். ஒரு இண்டிவிஜுவல் முன்னாடி எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம். எனக்கு என்னென்னா, இப்போ நிறைய நேரங்களில் நான் பேசும்போது இங்கேயும் பெரிய ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் ஒரு விதமான அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அஃப்கோர்ஸ் அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கு, ஆனால் பெரிய அரசியல் புரிதல்லாம் இல்லாமல் அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நான் சிஜேபியை கூட கம்பேர் பண்ணி பேசினேன் நிறைய தடவை. சிஜேபியும் பார்த்தீங்கன்னா ஜென்சிஸோட தாக்கம் பெருசாக இருக்குது. அங்கேயும் பெரிய அரசியல் புரிதல்லாம் இல்லை. அங்கேயும் பார்த்தோம்னா சிஜேபின்ற அந்த வார்த்தையிலேயே, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற அந்த வார்த்தையிலேயே இன்னும் பெரிய டீப்பான பொலிட்டிக்ஸ் இல்லை. அது ஏதோ ஹியூமர் தான் அங்கே இருக்குது. ஸோ ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக இல்லைன்னா நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு வகையில் பார்க்கும்போது அந்த பசங்க கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க. கிரவுண்டுக்கு வந்து போராடி உண்ணாவிரதம் இருந்து மினிஸ்டர் ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க. அவங்களுக்கு இலக்கு இல்லாமல் இருக்கலாம், எங்கே கரெக்டாக போய் சேரணுன்ற புரிதல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு அரசியல் செயல்பாடு இருக்கு. அரசியல் ரீதியாக களத்துக்கு வந்து செயல்படணுன்ற அந்த முனைப்பு இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தோம்னா அது கூட இல்லை. இங்கே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வீட்டில இருந்து ஒரு நடிகருக்கு ஓட்டு போட்டேன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக மாறிடும் நினைக்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல, ஊழல்ல இருந்துலாம் நமக்கு விடுதலை கிடைச்சிச்சுன்னு சொன்னாருன்னு சொல்லி, அப்படி கிடைக்கும். ஊழல் இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான மக்களாக இருக்கணும்.
ஊழல் நடக்குதுன்னா டக்குன்னு போய் கேட்கணும். இப்போ ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்லலாம் பெருசாக ஊழல் இல்லை. ஏன் ஊழல் இல்லை? அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் சாதாரணமாக நம்மள மாதிரி இருக்காங்க. சாதாரணமான சைக்கிளில் போகிறாங்க, சாதாரணமான வாழ்க்கை வாழ்கிறாங்க, சாதாரண ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. ஏன் அப்படி சாதாரணமாக இருக்கான்? அவனுக்கு தெரியும் ஓவர ஆட்டம் போட்டால் அடுத்தது நம்மளை இல்லாமல் பண்ணிடுவாங்கன்னு தெரியும் மக்கள். ஸோ அப்போ மக்கள் கையில் தான் இருக்குது. இங்கே டெய்லி டாஸ்மாகில் 10 ரூபா வாங்குறாங்க, அதையே நம்மளால எதுவும் தட்டி கேட்க முடியல. அங்கே அப்படி வாங்கிட முடியுமா? ஒரு மது கடையில் போய் 10 ரூபா எல்லாம் கொடுங்கடா அப்படின்னு கேட்டால் அவன் கொடுப்பானா? ஸோ அப்போ இது ஒரு தலைவர் சம்மந்தப்பட்ட விஷயமோ ஒரு கட்சி சம்மந்தப்பட்ட விஷயமோ கிடையாது. மக்களோட ஸ்டாண்டர்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். மக்களோட ஸ்டாண்டர்டை நீங்கள் எலிவேட் பண்ணீங்கன்னா அப்போ இதெல்லாம் சரியாகும். ஆனால் மக்களை கீழேயே வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு டைவெர்ட் பண்ணி அவங்களை ஏமாத்திட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் எதுவும் மாறாது. ஸோ இது மாறணும்னா மக்கள் தான் மாறணும். அதான் நான் சொல்ல வரேன். மக்களுக்கு நீங்கள் அதனால தான் வெளியே போராட கற்றுக் கொடுக்கணும். ஒரு தப்பு நடக்குதுன்னா நான் வந்தா சரி பண்ணிடுன்னு சொல்லக்கூடாது. மக்களை கூட்டிட்டு போய் அந்த பிரச்சனையை நீங்க சரி பண்ணணும். அதை சரி பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்ல நீங்க பவருக்கும் வரணும். ஆனா மக்களோட சப்போர்ட்டோட தான் நீங்க எல்லாத்தையும் பண்ணணும். நீங்க தனியா எதையும் பண்ணிட முடியாது. இப்ப தனியா பண்ணும்போது என்ன பண்றாங்க? நாங்களாம் கொடுக்க மாட்டோன்றாங்க, நாங்க வாங்க தான் செய்வோன்றாங்க அது அந்த ஊழியர்கள். இதே மக்கள் சப்போர்ட்டோட பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, மக்களை வச்சும் பிரச்சனை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் வழிக்கு வருவான். ஐயோ யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க 10 ரூபாவை, என்ன பண்றது அப்படின்னு அவனே வழிக்கு வந்துடுவான். அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. ஸோ அதனால இதுதான் சிக்கல். நம்மளோட ஸ்டாண்டர்ட் என்னவோ, மக்களோட ஸ்டாண்டர்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் லீடர்ஸும் இருப்பாங்க. நம்ம நல்ல அறிவாளிகளாக இருந்தோம்னா நல்ல அறிவாளிகளை நம்ம எலெக்ட் பண்ணுவோம். நம்ம ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கோம்னா நம்ம லீடர்ஸும் மோசமாக தான் இருப்பாங்க. இப்போ பொலிட்டிக்ஸோட ஸ்டாண்டர்ட் கம்மியாயிட்டு இருக்குன்னா அது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறையாகவும் நான் பார்க்குறேன். பார்க்கல சார், நிறைய விஷயம் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க. நன்றி.